எல்லோருக்கும் வணக்கம் மக்களே. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான நண்டு குழம்பு, நண்டு வறுவல், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அவிச்ச முட்டை. பாருங்கள், குழம்பு ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நான் சொல்லியிருந்தேன், நண்டு கிரேவி, நண்டு குழம்பு வீடியோ போடணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலில் கிட்டத்தட்ட ஒரு 100 வீடியோஸ்க்கு மேலே நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். அதில் ஒரே ஒரு வீடியோ தான் நண்டு குழம்பு வீடியோ. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் போடுறேன். ஸோ பாருங்கள், இது வரைக்கும் நம்ம சேனலை கிட்டத்தட்ட ஒரு 888 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 888 பேருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றியை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். மறக்காமல் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம். கத்திரிக்காய் போட்டுருக்காங்க பாருங்கள். நண்டு குழம்புல கத்திரிக்காய் போட்டால் அவ்வளோ அருமையாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துக்கலாம். கொடுக்கு பாருங்கள், எவ்வளோ பெருசில் இருக்கு பாருங்கள் நண்டு கொடுக்கு. இந்த மசாலா ஆஹா, அருமைங்க. அதாவது இந்த நண்டு மசாலாவை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த நண்டை சாப்பிட்றோமோ இல்லையோ, பாருங்கள் எவ்வளோ மசாலா இருக்கு. மசாலாவை வச்சு நம்ம சாப்பாடு சாப்பிடலாம் போல இருக்கு. அட்டகாசமாக வச்சுருக்காங்க குழம்பு, அருமையாக இருக்கு. செம்மையாக இருக்கு குழம்பு. நீங்கள் இந்த கத்திரிக்காவை மட்டும் நீங்கள் எண்ணெயில் நல்லா தாளிச்சோன்னா இந்த கலருக்கு மாறிடும். நண்டு குழம்பு பொறுத்த வரைக்கும் கத்திரிக்காய் போட்டு வச்சு பாருங்க, எவ்வளோ அருமையாக இருக்கும். முட்டை, இந்த அவிச்ச முட்டையில் கருவு தான் நம்மளுடைய ஃபேவரெட்டு. அருமையாக இருக்குங்க. பாருங்கள், இந்த நண்டுலேயும் ஒரு கொடுக்கு பாருங்கள்.
முழுசாக சாப்பிட வேண்டியது இந்த பருவை. சரியான டேஸ்ட். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக நண்டு இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த நண்டு வந்து இந்த கொடுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உடச்சி தான் சாப்பிட்ணும். லாஸ்ட்டாக சாப்பிட்டுக்கிறேன். அருமையான சாப்பாடு, அருமையான நண்டு குழம்பு. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.